ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கவ் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிடி விசிஸ் ஆர்சிபி. நான் உங்கள் பிகேஎஸ். அந்த பக்கம் டிவிக்கு ஸோ இன்னைக்கு வந்துட்டு இது வந்து ஹோம் ட்ராக் புல்லினா என்னன்னு ரொம்ப வேர்ட் கேட்டிருப்போம். ஆனால் ரியலாகவே ரொம்ப அதை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் நான் கலாய்க்கிறதுக்கெலாம் சொல்ல, ஒரு நல்ல டீமையே பீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன்டா தருண். இவங்க வருவாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. அது மாறுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. முதல்ல மேட்சோட இதுவை முடிச்சிருவோம், ரிவ்யூ முடிச்சிருவோம். அதுக்கப்புறமே நடுவில் அந்த பாயிண்ட்ஸை பேசிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு மேட்சோட ரிவ்யூ போயிடலாம் கைஸ். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித், நான் இனி ஸ்கோர் எங்கேயோ நினைச்சேன்டா தருண். லிட்டரலா நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 210 அடிக்குள்ள அடிச்சிருவானுங்க போல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இவரு ரொம்ப விராட் கோலி அண்ணையாலாம் வந்துட்டு, தலைவா உனக்கு என்ன இவ்வளோ அடிச்சுட்ட, இவ்வளோ முடிச்சிட்ட, உனக்கு என்னதான் வேணும் நீ சொல்லு, எனக்கு இது வேணும்டா அப்படின்னு நீ சொல்லிடு. ஏன்னா என்ன ஐயோ ரபாடா இந்த சீசன் ஃபுல்லாக செம்மையா போடுறான்னு அவனை எத்தா கண்டினியூஸா 5 பால் 5 4. அந்த கடைசி பாலும் 4 போயிருக்கோம். காலை வச்சு அவன் ஃபீல்டிங்ல தடுத்ததுனால, அதுவும் ஸ்ட்ரைட் டிரைவ். அது எனக்கு தெரியல இந்த மனுஷனுக்கு என்ன வேணும். ஃபீல்டிங்ல அக்ரெசிவ் என்னதான் உனக்கு வயசாயிருச்சு, நீ ஒரு மெச்சூரான பிளேயர், கொஞ்சம் சைலண்ட் ஆகுன்னு பார்த்தா இன்னும் அக்ரெசிவா தான் வரான். எனக்கு இது அண்ணையா இஸ் அண்ணையா அண்டு தலைவா பர்பிள் கேப் தலைவா பூவி. இது நான் வந்து எங்க குரூப்ல சொல்லிட்டு இருந்தேன். 2016ல 2 பேர் பிரைம் காய்ஸ். ஒன்னு புவனேஸ்வர் குமார், இன்னொன்னு விராட் கோலி. இப்போ இவனுக்கு 2 பேருமே 2026ல இருக்கானுங்க. அதுல வேற சொல்லிட்டு இருக்காங்க 2026 இஸ் 2016. எனக்கு தெரியல கைஸ் என்ன நடக்க போகுதுன்னு. ஓ டு யூ தருண். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரபாடாவை வந்து டேக் ஆன் பண்ணும்போதுலாம் வந்துட்டு ஓகே நைனா வந்துட்டு இன்னைக்கு புழக்க போறாரு அப்படின்னு தான் நான் இருந்தேன். பட் செம கம்பேக் ரபாடா அடுத்த ஓவரில் சூப்பராக கம்பேக் பண்ணி விக்கெட் தூக்கிட்டாரு. ஸோ அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அது. அண்ட் தேவதத் படிக்கல் என்ன கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு மேட்சுக்கு மேட்ச் அந்த டீமுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துனே இருக்காரு ரன்ஸு. ஸோ அதுவும் வந்துட்டு அவங்க ஆர்சிபிக்கு செம பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் ஜேக்கப் பெத்தல் அவர் போன மேட்ச் நல்லா ஃபயர் பண்ணார். இந்த மேட்ச் சிராஜோட பவுலிங் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்து எடுத்துட்டாரு சிராஜ், எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்துட்டு சிராஜ் வந்து தான் சொல்லியிருக்க முன்னாடியே, அது வந்து ஒரு ஒர்க் ஹார்ஸ், ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு குதிரை. ஸோ அந்த குதிரைக்கிட்ட வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்துட்டு கஷ்டம். ஸோ அண்ட் எனக்கு ஒரு விஷயம் கேட்டே ஆகணும் பரத். எனக்கு வந்துட்டு பட்டிடாரோட கேட்ச் வந்துட்டு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா இருக்கு. இல்ல அதை நான் கிளியர் பண்ணிடுறேன் தருண். அது வந்து நானுமே சொல்றேன் அது வந்து நாட் அவுட் தான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு பாலை புடிச்சிட்டீங்க, அதாவது கிரிக்கெட் ரூல்ஸ் படி பாலை புடிச்சிட்டீங்கன்னா 2 seconds to 5 seconds வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷனுக்கு அவன் ஹோல்ட் பண்றதுலாம். இவன் பிடிச்சது லேண்ட் ஆனது எனக்கு சஸ்பீஷியஸா இல்ல தருண். ஆனா புடிச்சிட்டு அவன் என்ன பண்ணாலும் பாலோட அந்த கிரவுண்ட்ல வச்சு எரிச்சிருவான். இந்த பால் இப்படி இருக்குன்னு வைங்களேன், லிட்டரலா இந்த வாட்டர் பாட்டில் வச்சு காட்டுறேன். இந்த வாட்டர் பாட்டிலோட எட்ஜ் வந்து பால் கரெக்டா இப்படி தெரிஞ்சு பாருங்க, ஒயிட். இதுதான் கிரவுண்ட் வைக்கலாம். அவன் இப்படி வச்சுதான் ஊடி எழுச்சிப்பான். அது அப்படி வந்து அது சப்போர்ட்டுக்கெல்லாம் ஊடி எழுந்துச்சா அதெல்லாம் கிடையவே கிடையாது கைஸ். நீங்க ஹோல்ட் பண்ண பால் அதுதான். அது வந்து என்னடா பட்டிதரால ஹிட் பண்ணிட்டு இருந்தான் கேமே. அது வந்து டோட்டலாவே கொலாப்ஸ் ஆன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அது நாட் அவுட் தான் கைஸ். என் பாயிண்ட் ஆஃப் வியூல நாட் அவுட் தான். உன் பாயிண்ட் ஆஃப் வியூ தரும்? இல்லை, எனக்கும் நாட் அவுட் மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா எடுத்துக்கோ, என் ஹோல்டரோட கை செம பெருசு, ஓகேவா? அவன் பாலை ஹோல்ட் பண்ணியிருக்கான். ஹோல்ட் பண்ணதுல ஒரு சைடு ஆஃப் த பால் மட்டும் தான் கவர் ஆயிருக்கு, தவிர 100 சைடு, அதாவது அவன் பால் பிடிச்சிருக்க ஆப்போசிட் சைட்ல கவரே ஆகலாம், ஃபிங்கர் கூட கவர் ஆகல. அவன் லிட்டரலா அந்த பாலை வந்து தரையோட வச்சு எழுச்சிக்கிறான். ஓகே, நீ ஃபிங்கர் கீழே இருக்குன்னு வேணா சொல்லலாம், கேட்ச் பிடிக்கும் போது மேபி இருந்திருக்கலாம். பட் அவன் எழுச்சிக்கும் போது, அவன் வந்து லேண்ட் ஆகும் போதே ஆக்சுவலி தேய்ச்ச மாதிரி தான் இருக்கு. அவன் பால் பிடிச்சிட்டு லேண்ட் ஆகும்போது தேய்ச்சினே போனான் தெரியுமா? அந்த தேய்க்கும் போதே பாலும் சேர்ந்து தேய்ச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ கெஸ் இட்ஸ் நாட் அவுட் தான். அதுதான் தரும். இப்போ வந்துட்டு ரொம்ப அந்த தேஞ்சதுக்கு வந்து சரி எவிடன்ஸ் இல்ல, அது ரொம்ப இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரன்சி டைரி சொன்னாலும், அவன் ஏஞ்சிக்கும் போது கிளியராவே தெரியுதுடா பால் லைக் இப்படிதான் இருக்கும். இது நல்லா இப்படி ஊடிதான் லிட்டரலா தெரியுதுடா. அதுக்குதான் வந்து அண்ணையாவே கேட்பாரு, டேய் மண்டை சூடாயிட்டார் அண்ணையா. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அண்ணையா அதுலதான் மண்டை சூடாயிட்டார்னு நினைக்கிறேன். அதுதான் கைஸ். அது என்ன 2 பேருக்குமே நாட் அவுட் தான். அது என்ன தருண்? ஆமா ஆமா, எனக்கும் நாட் அவுட் தான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பால்லாம் வந்துட்டு ஃப்ளோ தேர்ட் அம்பையர் வச்சிருக்கீங்க, டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஆக்சுவலா எப்படி காமிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சாரி டு இன்டரப்ட் தருண். எனக்கு இது அம்பையர்ஸ் கிட்ட இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்களேன். நீங்க
டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யா தட்ஸ் ஹவ் வி ஆர் கோனா ஒர்க், தட்ஸ் ஹவ் இட்ஸ் இன் growth, தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஒர்க்ஸ். டெக்னாலஜி தான் எல்லாமே. வைடு நோ பால் அல்ட்ரா, இது வைடு நோ பாலுக்கு நீங்க அத்தனை தடவை பார்க்கும்போது விக்கெட்டுக்கே பார்க்க மாட்டீங்க. வைடுக்கு நீங்க அவன் நவுந்தா அதுக்கு ஒரு பார்டர் லைன் அது இதெல்லாம் பாக்குற நீங்க பாருங்க. ஒரு கேட்ச், அது ஒரு விக்கெட் தான் கேமே சேஞ்ச் ஆகும். அதுவும் கேப்டனா அவன் நல்ல டச்ல இருக்கும் போது, கேப்டனோ இல்லையாங்க, ஒரு விக்கெட்னா ஒரு விக்கெட் தான். ஹூ இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ? டைம் எடுத்து ஆங்கிள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசிஷன் கொடுங்களேன். அதுக்கு முன்னாடி டிசிஷன் கொடுத்தா யாரும் உங்களுக்கு கேட்க போறாங்களா? இல்ல நீங்க சீக்கிரம் கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது டைம் இருக்கா, எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க 5 செகண்ட் ஆன்சர் சொல்லணும், நாங்க கேட்கல. அப்புறம் ஏன் நீங்க வந்து இவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் சொல்றீங்க? ஆனா நோ பாலுக்கு வைடுக்கு வந்துட்டு அவ்வளோ நேரம் எடுக்கிறாங்கடா, அவ்வளோ நேரம் எடுக்கிறாங்கடா. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஓகே, அதேதான். அண்ட் ஜிதேஷ் சர்மா ஒன்ஸ் அகெயின் ஃபெயில்டு. எனக்கு தெரில, அவங்க பேக் பண்ணுவாங்க ஓகே, பட் ஜிதேஷ் சர்மா ஹேஸ் டு ஒர்க். நிறையா ஒர்க் பண்ணியே ஆகணும் ஜிதேஷ், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டீமு, இந்த டீம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் எந்த செக்டார்லேயும் அவங்களுக்கு வீக்னஸ்ன்னு எதுவுமே இல்லை. இந்த ஃபினிஷர் ரோலில் ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா செம பெரிய கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு ஆனதும் அதுக்கு தான், அதனால தான் நினைக்கிறேன். ஏன்னா டிம் டேவிடும் வந்துட்டு அவுட் ஆயிட்டாரு, ஜிதேஷும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு வெங்கடேஷர் எடுத்துகிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு போனாங்க. அண்ட் அவங்க அது வரைக்கும் எடுத்துகிட்டு வராமல் இருந்ததும் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு அது லெசன் மாதிரி இருக்கும். ஸோ எப்பவும் போல் ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இன்னி வீடியோலேயும் நான் அடிச்சுக்கிறேன். ஸோ அண்ட் புவனேஸ்வர் குமார் பேட்டிங்லேயும் ஸ்டெப் அப் பண்ணி அவர் நின்று ஒரு 15 ரன்ஸ்ன்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுவும் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ அண்ட் கம்ஸ் டு ஜிடியோட பவுலிங், என்னமா போட்டாரு அர்ஷத் கான். சீரியஸா அப்ரிஷியேட் பண்ணி அவங்க சூப்பரா போட்டாரு. நீ என்ன நினைக்கிற? அர்ஷத் கான் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பையன் வந்துட்டு நல்லா அர்ஷத் கான் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜிதேஷ் பக்கம் போயிட்டு வந்துடலான்னு இருக்கேன். ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் இருக்குடா, பட்லர் இது வந்து க்ளவ் போட்டு ஒரு கேட்ச் வரும், அது ரொம்ப ஜிதேஷ் வந்து வச்சிருவாரு. நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்துட்டு பேட்டிங் தான் கொலாப்ஸ், அதனாலதான் வந்துட்டு சரி விக்கெட் கீப்பிங்ல அவர் பார்த்துப்பாருன்னு சொன்னா. இந்த தடவை அவர் வந்து விக்கெட் கீப்பிங் கொலாப்ஸ். இப்போ நான் என்ன ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் சால்ட் இருந்தாரு, சால்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப வெங்கடேஷ் ஐயரை கூட ஜிதேஷ் சர்மா பதிலாக மாற்றி கூட ஆட வைக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. ஜிதேஷ் சர்மா தான் ஆடி ஆகணும் விக்கெட் கீப்பர்ன்றதுனால. ஸோ ஈ ஷுட் ஸ்டெப் அப், நோ அதர் ஆப்ஷன், ஈ ஷுட் ஸ்டெப் அப். இன்னொரு ஆள் யாருன்னா ரொம்ப ரொமாரியோவும் ஜிதேஷும் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க ஆர்சிபி ஜெயிக்க கூடாது. லிட்டரலா அப்படிதான் தெரியுது. என்னன்னு தெரியல கைஸ், அவனுக்கு 2 பேரும் இதுல ஒருத்தன் வேண்டிக்கிறான், ஒருத்திக்க என்னன்னு பண்றானே தெரியல. என்ன டாடி என்ன இதுல வந்து அப்புறம் மேட்சுக்கு அப்புறம் வேணா, மேட்சுக்கு அப்புறம் டைலாக் வேற, ஆக்ஷன் கையில ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணக்கூடாது, சென்சார் ஆயிடும். பண்ணி காட்டுறாங்க கைஸ், மறக்க மாட்டேன்டா. ஒரு சில செயல்கள்லாம் மறக்க கூடாது, உனக்கு காவணும்டான்ற மாதிரிதான் இருந்துச்சு ரொமாரியோ பண்ணது. மத்தபடி மத்த யார் மேலே காட்டல. நீங்க பண்ற ஆக்ஷன் தான் எங்களை வந்து ட்ரிகர் ஆக்குது, நாங்க பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளுதே தவிர மத்தபடிலாம் எதுவும் இல்லை கைஸ். அதுக்கப்புறம் அர்ஷத் ஸ்கவுட்டிங், எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. யார் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு வந்து நோய் வந்துருச்சு. ஃபிளெமிங்கு தான் 7 விக்கெட்டுக்கு அப்புறமேட்டு இம்பாக்ட் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸ்கவுட்டிங்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர் 140 போறோன்னு கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா கண்டுபிடிச்சது அவனுங்க கிடையாது, கண்டுபிடிச்சது எம்ஐ. அவனுங்களே அடிக்கணும். அவனுக்கு நல்ல ஸ்கவுட்டிங் எல்லாம் எடுத்துட்டு தாரவாத்து கொடுத்துட்டு இருக்காங்க 4 வருஷமா. ஆக்ஷன்ல இவனுங்க எடுத்தானுங்களா? அவனுங்க அந்த மாதிரி தான் பண்றானுங்க. ஆக்ஷன்ல தான் இவனுங்க எடுத்தானுங்க. அதுதான்டா தருணே, பரவாயில்ல. ஆக்ஷன்ல எடுத்தா கூட பரவாயில்ல. நம்ம கிட்ட லிஸ்ட் போட்டு கொடுத்தானுங்களா, இந்த பிளேயர் வேணும், ஐயோ அவர் பேரை வரட்டனே, அவரு எம்ஐக்கு இருந்தாரு. அப்புறமே நம்மளுக்கு இந்த நேம்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, இவங்களெல்லாம் எடுங்க, இவங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ பிளேயர்ஸ் வரட்டனே, யாரா? பிரியான்சாரியா இருக்காங்க, எல்லாம் சின்ன பசங்க தான் எல்லாருமே. எல்லாரும் பேரும் கொடுத்துருக்காரு. இவனுங்க எனி டே ஸ்கவுட் யார்கிட்ட இருந்து வந்தா என்ன, ஆக்ஷன்ல யூஸ் எடுக்கிறிய, ஆக்ஷன் தான் பேசும். அதுவும் பண்ண மாட்டேற, என்னதான் பிரச்சனை? அவன் எம்மையாவது பரவாயில்லடா, அவன் அஸ்வினி குமார் இருக்கான், அப்புறம் பகத் இருக்கான்னு சொல்லிட்டு கூட விட்டுருக்கலாம். போல்ட்டு, அதுக்கப்புறம் பும்ரா இருக்காங்க, பாண்டியா இருக்கா, இதுக்கப்புறம் எப்படி ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் வர போன்னு சொல்லி விட்டுருக்கலாம். இங்க வந்து அவனுக்கு அட்லீஸ்ட் சான்ஸ் கிடைச்சு உள்ள வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். அங்க இருந்து சான்ஸே கிடைக்காம போயிருந்தா அது ஒண்ணு கரெக்ட் தான்.
ஸ்கவுட்டிங்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. கேம் அடாப்ஷன் ஒண்ணு இருக்கு. ம். உன் ஸ்ட்ரென்த் என்ன, உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு, என் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டா நான் நல்லா வாயாடுவேன். தருண் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டா அவன் டேட்டா எடுப்பான், நல்லா ரிசர்ச் பண்ணுவான், உட்காந்து நல்லா இது பண்ணுவான். ஜிடி ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தா அவன் டாப் 3 பேர் ஆடுவானுங்க, பொறுமையா ஆடுவானுங்க. இல்ல ஒன்னு பொறுமையா ஆடுவானுங்க, இல்லனா பவர் பிளே 8 ஓவர்ல அச்சு குடுத்துட்டு போயிடுவாங்க. மிச்சம் வரவன்லாம் ரன் பால் அச்சா போதுன்ற மாதிரி வச்சு குடுத்துட்டு போயிடுறானுங்க. பவுலிங் வச்சு கேம் வச்சுறானுங்க. ஆர்சிபி பேலன்ஸா இருக்கு, சேசிங் இதுவா இருந்தாலும் பேலன்ஸா இருக்கு. இன்னைக்கு ஃபெயிலியர் தான், ஆனா ஆர்சிபி நல்லா இருக்கு. இவனுங்க பிபிகேஎஸும் பேட்டிங், அவன் ஸ்ட்ரென்த் என்னன்னு அவனுக்கு தெரியுது. உன் ஸ்ட்ரென்த் என்ன, சிஎஸ்கேக்கு ஸ்ட்ரென்த் என்னடா ஃபிலிமிங் நீ சொல்லு. இவன் தான், இதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பேட்டிங் ஆ பேட்டிங் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆ ஆக்சுவலா பவுலிங் பேட்டிங்கா டேய், கேளு கேளு. கடைசி Batting 1 நம்ம வீக்ல நினைச்சிட்டு 260 Bowling- 240 துண்டா சேஸ் பண்ணிருக்கானுங்க. 2022 180 சேஸ் பண்ணல. எப்படி பேட்டிங்னு சொல்ற நீ? நான் போலிங்கும் என்ன பேச கிடையாது. விடுறா, நான் சொல்ல வரது முழுசா கேள்றா. டென்ஷன் ஆகுது எனக்கு. பேட்டிங்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பேட்டிங்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவனுங்க பவுலிங் நல்லா போட்டானுங்க. சரி நம்மளுக்கு பவுலிங் தான் ஸ்ட்ரென்த் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுலயும் வந்துட்டு பவுலிங் ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேட்டிங்க்கு வந்தானுங்க. அப்புறம் திருப்பி வந்துட்டு போன மேட்ச் வந்துட்டு இல்ல எங்களுக்கு பவுலிங் தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பவுலிங்க்கு இது பண்ணானுங்க. கடைசியில 2 மேட்ச் சொதப்பிருச்சு, போன மேட்ச் தோத்துட்டோம். இப்ப நம்மளுக்கு என்னன்னே தெரியல, இது ஸ்ட்ரென்த் நம்மளுக்கே தெரியல. அவங்களுக்கே தெரியல. ரெண்டும் அறவே காடா இருக்கு. இது ஒரு அறவே காடுனா அது ஒரு அறவே காடா இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எது ஸ்ட்ரென்த்னே நம்மளுக்கு தெரியல. பேட்டிங்ல வந்துட்டு சஞ்சு சாம்சன் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்சும் வெயிட் பண்ண முடியாது. ஆயுஷ் மாத்திரை இருந்தான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கிளம்பிட்டான். பிரவிஸ் வந்துட்டு ஃபயர் பண்ணுவான்னு பார்த்தா அவனுக்கும் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு மேட்ச் மாட்டல, அவனுக்கும் சரியா இது பண்ணல. பவுலிங்ல பார்த்தா நம்மளுக்கு நேத்தன் எலிஸ் இருக்கான் அப்படின்னு உட்காந்துருந்தா அவன் இன்ஜுரின்னு உட்காந்துட்டான். கலில் அஹமத் இருக்கான் பார்த்து பண்ணா அவனும் இன்ஜுரின்னு போயிட்டான். என்ன 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 அந்த டிஆர் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான்டா இருக்கேன் நான். இப்படியே உட்காந்துட்டே இருப்பான், அப்படி செத்துருவான். இப்படி பாப்பானே. இல்ல அப்படியே உட்காந்துட்டே இருப்பான், செத்துருவான். வீராசாமி படத்துல கடைசி கிளைமேக்ஸ்ல இறந்துருவாரு, அந்த மாதிரி தான் ஆயிட்டேன் நான் இப்போ. எனக்கு தெரியல. ஒன்லி இதுதான் என்ன காப்பாற்றக்கூடிய ஒரே இது என்னன்னா, கருப்பு ஓஎஸ்டி எப்ப ரிலீஸ் ஆகும்னு தெரியல. சாய் அபியங்கர் என்ன காப்பாற்றணும். அதுதான் இப்போ இது சாய் அபியங்கர் இந்த ஐபிஎல் இந்த சென்னை டீம் கிட்ட காப்பாத்த உங்க ஓஎஸ்டி உங்க கருப்பை வராண்டா, அதுதான் என்ன காப்பாற்றணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சரி நம்ம அடுத்து போவோம். ஸோ எனக்கு வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜிடியோட பிளானிங் பத்தி நான் இன்னைக்கு பேசியே ஆகணும். ஸ்குவாட் பிளானிங். ஜிடி நீங்க ஜெயிச்சது நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். பட் பிரசித் கிருஷ்ணாவை எதுக்கு டிராப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்டா போட்டுட்டு இருக்க பவுலர் ஒருத்தன், ஓகே, அவனை டிராப் பண்ணிட்டு மானவ் சுத்தார் எடுத்துட்டு வந்தீங்க, ஃபைன், ஓகே. அவனுக்கு பவுலிங் குத்தீங்களா? இல்ல. ரவுண்ட் தி ஆர்டர்ல பேட்டிங் அமிச்சிங்களா? இல்ல. அப்புறம் என்னத்துக்கு அவனை கேமுக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்க சொல்லுங்க. மானவ் சுத்தார் லாஸ்ட் மேட்ச் ஃபைனல் ஓவர் போட்டான், செட் ருத்ராஜுக்கு. இவனுங்களும் அதான்டா, இவனுங்க இதுல இந்த ஸ்கேமர் ஷாருக் கான் ஒருத்தர் இருக்கான், சும்மாலாம் முட்டுலாம் கொடுக்காதீங்க. திவாட்டியா வந்து செகண்ட் 4 அப்ப மாட்டிருப்பான் சுயாஷ் கிட்ட, இன்சைட் எட்ஜ் வாங்கி 4 போச்சு, தப்பிச்சிட்டான். நல்லா பாத்துட்டீங்கன்னா தெரியும். ரொம்ப ஐயோ ஷாருக் கான்லாம், நீங்க எனக்கு ஒரு நாக்க சொல்லுங்க, ஷாருக் கான் இந்த மேட்ச் ஜெயிச்சு குடுத்துறான் அப்படின்னு ஒரு நாக் சொல்லுங்க. ஐ டிடன்ட் see any match like that. இருக்குடா. எப்போ? 2022ல அவன் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்துருக்கான். அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான், வேற எந்த மேட்சும் கிடையாது. அப்புறம் சென்னை கிட்ட அவனும் நம்ம முருகன் அஸ்வினாவும் ஒரு தடவை ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் சென்னை ஒரே ஒரு மேட்ச் மட்டும் எடுத்துருப்பான், ஜெயிக்கல, ஆடி இருக்காங்க. ஆனா 40 ஆட். ஆமா 30 40 அடிச்சான். ஆமா அந்த மேட்ச் கேஎல் ராகுல் அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன்லாம் அடிச்சு அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, உன் நேம் எங்க இருக்கு, உன் பிராண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி நீ வந்த, ஆனா நீ ஆடுற நாக் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் நானு. லிட்டரலா இந்தியன் பொலாடுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு காலத்துல. எனக்கு இப்பயும் சொல்றேன்டா, அவனுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஓகேவா? நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். நீ எவ்வளவு கேம்ஸ் தமிழ்நாடுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்க. சைத் முஸ்டாக் அலி வந்துட்டு ஒரு சீசன்ல சிங்கிள் ஹேண்டடா ஃபைனல்ஸ் எடுத்து பாத்துருக்கேன். சிங்கிள் ஹேண்டடா ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போய் கர்நாடகா கூட கடைசி பால் 2 ரன் டு வின் இருக்கும். அப்ப ஏதோ இதாகும் கை விட்டு இப்படி அடிச்சு இப்படி ஜெயிச்சு கொடுத்துருக்கான். இவ்வளவு மேட்சஸ். ஒன்னால ஐபிஎல், உனக்கு ஐபிஎல்லாம் ஒரு தூசுன்னு நான் நினைச்சேன்.
சி உன்கிட்ட இருக்கிற கேப்பபிலிட்டி, ஷாருக் கான் கிட்ட இருக்கிற கேப்பபிலிட்டிக்கு ஈஸியா வந்துட்டு ரிங்குலாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி காமிக்க முடியும் அவனால. அவ்வளோ கேப்பபிலிட்டி இருந்துச்சு. நான் வந்துட்டு ரிங்கு 2022 அடிக்கும் போது 2023 அடிக்கும் போது நான் நினைச்சேன் ஷாருக் கான் வந்துட்டு செம்ம இது கொடுப்பான், அவன்லாம் மாசு அப்படி இப்படின்னு நினைச்சேன். ஒண்ணுமே பண்ணல, இப்ப வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. ரிங்கு தான்டா. நான் போன வருஷம் காலங்கள் போனாலும் நான் வருஷம் ரிங்கு வருஷம் தான். வந்துட்டு வருஷம் பேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு ரிங்குலாம் ஷைன் ஆறானே அப்படின்றப்போ ஷாருக் கான் ஷைன் ஆவாண்டா ஷைன் ஆகும். இந்த வருஷமும் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஷாருக் கான் ஃபெயில் ஆயிட்டானே, ஷாருக் கானுக்குன்னு ஒரு கேம் மாட்டும், இந்த சீசன் மாட்டும் நம்புறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது ஃபேட் அவுட் ஆகுதுன்றேன். எனக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கே நான் வந்துட்டு தான் சொன்னேன். எனக்கு சத்தியமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திவாட்டியாவும் இவனும் ஆட திவாட்டியே இன்னைக்கு அடிச்சிட்டான், ஓகே. அங்க இன்னும் கேப்பபிலிட்டி இருக்கிற சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி என் வாயிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சப்போர்ட் பண்ணலாம், தமிழ்நாடு பிளேயர்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணலாம், பட் அது எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. அனுஜ் ரவாத்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் இருக்கான், அவனை ஆட வைக்கலாம். எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க உள்ள, அவங்களாம் ஆட வைக்கலாமே. எனக்கு தெரில, ஷாருக் கான் பற்றி அவ்வளோதான் பேசணுன்னு இருக்கு. அண்ட் இவங்க அவ்வளோதான். பேட்டிங் வந்துட்டு சூப்பராக ஆடினாங்க. ஜிடி நல்லா வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன்டா தருண், நீங்க யார வேணா சொல்லுங்க, பட்லர் வந்து 10 பால் 9 ரன் தான் இருந்தானா. என் தங்கச்சி எங்க மாமாவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட்லரை வந்து 5 பால் 6 பால் மேல நிக்க வைக்கிறது டேஞ்சரு டேஞ்சரு டேஞ்சருன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஜாஸ் த பாஸ் காய்ஸ், அவனெல்லாம் நீங்களாம் வந்த உடனே எடுத்துடணும், அவ்வளவுதான் அவனோட இது. இல்லைனா கேமை முடிச்சுட்டு போயிடுவான். நீங்க சொல்லலாம் என்னடா 30-40 தான் வச்சிருக்கா, எத்தனை பால்ல எத்தனை 6, சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு அந்த பேர் ஒன்றும் சும்மா கிடைக்கல, ஜாஸ் த பாஸ்ன்னு. நெவர் அண்டர் எஸ்டிமேட் பட்லர். அவனும் மேக்ஸ்வெல்லாம் ஒரே மாதிரி தான். அவனுக்கு ஆடணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டானுங்க வைங்களேன். நீ பும்ரா எடுத்துட்டு வா, மல்லிங்கா எடுத்துட்டு வா, போல்ட் எடுத்துட்டு வா, எவ்வளோ பெரிய பிளேயர் எவ்வளோ எடுத்துட்டு வா, அவனை முடிச்சுட்டு போயிடுவானுங்க. அவன் மேக்ஸ்வெல், பென் ஸ்டோக்ஸ் அவனுங்களாம் ஒரு விசித்திரமான கேட்டகரிஸ் அவனுங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீ 10 பால் 9ன்னு இருக்கும் போதே மற்றவங்களுக்கு வேணா அது டாட் பால்ஸா தெரியலாம். ஆனா நான் சொல்லித்தான் இருந்தேன், பட்லருக்குலாம் மாட்ட முடியாது. சுயாஷ் இந்த ஆஃப் சைட்ல ஒன்று லெக் சைட்ல ஒன்று விட்டாம ஒரு லாங் ஆன் லாக் ஆஃப்ல ஆன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா பட்லர் அதுலயும் இவனோட பால் வந்து மிஸ் ஆச்சு. ஹேஸ்வுட் பால் வந்து ஒன்று மிஸ் ஆச்சு. பஸ் இது ஸ்கூப் வேற யாரா பிளேயரா இருந்தா விட்டுருப்பாங்க. ஆனா பட்லருக்கு இருக்க ஈகோ வச்சு திருப்பி 6 விட்டான் அந்த ஸ்கூப்ல. பட்லர் இஸ் இங்கிலாண்ட்ஸ் ஒயிட் பால்ஸ் லெஜண்ட். நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க ப்ரோ, திஸ் இஸ் மை பாயிண்ட். அதுல டவுட்டே கிடையாது. அதுல டவுட்டே கிடையாது. ம். இங்கிலாண்டோட பெஸ்ட் ஒயிட் பால் ஓப்பனர்னா அவன் தான். இங்கிலாண்டோட பெஸ்ட் பேட்டர்னா அவன் தான். ஒயிட் பால் பேட்டர்னா அவன் தான். அண்ட் ஒயிட் பால்னா ஐ மீன் T20லன்னு சொல்றேன். ஸோ T20ல அவன் தான் பெஸ்ட் பேட்டர். அட் த சேம் டைம் இங்கிலாண்டோட T20 கேப்டன்ஸ் நீ எடுத்து பார்த்தோன்னா எனக்கு பட்லர் தான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த மாதிரி இருக்கு. எனக்கும் இங்கிலாந்துக்கு நிறைய T20 கேப்டன்ஸ் வந்துட்டாங்க, பட்லர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் போய் அவன் கப் அடிச்சிருக்கான் அப்படின்னா, வேர்ல்ட் கப் அடிச்சிருக்கான் அப்படின்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அவன் அந்த டீமை அழகாக எடுத்துட்டு போனான். இந்தியாவை வந்துட்டு திணற விட்டதெல்லாம் வந்துட்டு அவனாலையும் பண்ண முடியாது, அது அவனால முடிஞ்சது, அவன் பண்ணான். ஸோ அண்ட் பட்லரை பற்றி பேசிட்டு இருந்தோம். இன்னொரு பிளேயரை பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த இனிமேல் எனக்கு தெரிஞ்சு இந்த IPL முடிகிற வரைக்கும் இவரை பற்றி RCB மேட்ச்லாம் நம்ம பேசி தான் ஆகணும். புவனேஸ்வர் குமார் என்ன பவுலிங்கு. அவங்க எல்லா பேட்டரும் வந்துட்டு எல்லா பவுலரும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறானுங்க. அவங்க டாப் 3 கிட்ட அழகாக வந்து 3 பேரையும் சாப்பிட்டு போயிட்டான், ஈஸியாக சாப்பிட்டு போயிட்டான், ஒன்றுமே இல்லை. நான் வந்து சொல்றேன், அது வந்து சாரி டு இன்டரப்ட் தருண், கண்ணு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் guys. ஹாம்ஸ்ட்ரிங்னால போயிட்டாரு. பூவி இல்லைன்னா கொஞ்சம் RCB கொஞ்சம் இதுதான் guys. பாருங்க அந்த ஆள் இல்ல அந்த சரியாயிடுவார் ஆ சரியாயிடுவார் சரி ஆயிரணும் ஐயா, கருப்பண்ண சாமியே வந்துரு அப்படின்னு தான் இருக்கு. கண்டினியூடா. ஸோ அதுதான் சாய் சுதர்ஷனுக்கு வந்துட்டு செம்மையா ஒரு செட்டிங்கை போட்டு தூக்குனாரு, சான்ஸே இல்லை. அடுத்து எப்படி வந்துட்டு நம்ம சிராஜ் வந்துட்டு இவனை தூக்கணும், சேக்கப்பத்தில் தூக்கினாரு, அந்த மாதிரி இவனுக்கு ஒரு செட்டிங்கை போட்டு கரெக்டாக அழகாக தூக்கிட்டாரு ஃபர்ஸ்ட்டு. அடுத்து வந்து கில்லு அவன் ஃபயர் பண்ணிருக்கான், அட்டின்னு அடிக்கிறான், செம்ம அடிக்கிறான். அவனை தூக்கணும் அப்படின்னோடனே அழகாக வந்து அவனுக்கு ஒரு கரெக்டாக அவனுக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டு ஒரு விக்கெட்டு. பட்லருக்கு ஒரு போல்டு,
எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு என் வாயில வந்துட்டு நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வந்துட்டு சந்தோஷத்துல வருது. எனக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா 2016 2017ல வந்துட்டு புவனேஸ்வர் குமார் நான் வந்துட்டு நல்லா அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி காட் லெவல்ல பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஆஃப் ஸ்பின்னரா ஸ்டார்ட் பண்ணேன். என் கோச் வந்துட்டு என்ன ஃபாஸ்ட் பவுலரா மாறினான். எனக்கு இப்ப வரைக்கும் சொல்றேன், எனக்கு ஏதாவது பவுலிங் வந்து ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னா கூட புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் குமார் வீடியோஸ் தான் நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். அவரை பார்த்து தான் நிறைய என் பவுலிங் கூட நான் அவரை பார்த்து தான் எப்படி போடணும் அப்படி போடணும்னு யோசிச்சிருக்கேன். வேற யாருதும் நான் பார்க்க மாட்டேன் பெருசா. அண்ட் பும்ரா, இவங்க 2 பேர் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் பார்த்து கத்துக்கிற விஷயம் அவங்க 2 பேர்கிட்ட தான் நிறைய இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து திருப்பி அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஓவர்வெல்மிங்கா இருக்கு. விராட் கோலியும் சரி புவனேஸ்வர் குமாரும் சரி 10 இயர்ஸ் பரத் சொல்லியிருந்தான். அப்ப யாரு பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ இப்ப வரைக்கும் அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஐ கெஸ் லெஜெண்ட் தான், வேற எதுவுமே சொல்லல. லெஜெண்ட், 2 பேருமே லெஜெண்ட்ஸ், அவ்வளவுதான். அது ஓகேடா. அது எந்த டவுட்டும் இல்லை guys. நோ டவுட் ஆன் தட். நோ டவுட் ஆன் தட். ஆக்சுவலாக இந்த ஐபிஎல் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேமும் நல்லா விளாட்றாங்க, நியூ கமர்ஸும் நல்லா விளாட்றாங்க. ஈக்குவலி பேலன்ஸ்டு ஐபிஎல் ஸோ ஃபார். புது புது பையனும் அடிக்கிறான், பழைய போலர்ஸும் சொருகுறான். அவ்வளோதான் அவ்வளோதான் கேம். இதில் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபாரின் போலர்ஸ் ஃபாரின் பேட்ஸ்மேன் கூட அந்த அளவுக்கு டேக் ஆன் பண்ண மாதிரி தெரியல. நம்ம இந்தியன் டொமஸ்டிக்ல தான் கலக்குறானுங்க பசங்க, கலக்குறானுங்கன்றவேன். சூப்பரா பண்றாங்க, சூப்பரா சூப்பரா பண்றாங்க. செமையா இருக்கு. ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு விளாடுறாங்க, இது என்னன்னு தெரிஞ்சு விளாடுறாங்க. ஹேசலோட இந்த கில்லு போய் டேக் ஆன் பண்ணாம பாடுறான். ஏய் நீ ரபாடா அடிக்கலாம் எட்ரா, நான் வந்துட்டு ஹேசலோட அடிக்கிறேன்னு அச்சாம பாடுறா அட்டின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம தலைவன் வந்து சில வார்த்தைகள்லாம் விட்டுட்டு இருந்தான். கில்லாண்ட கில்லும் பண்ணாதான் எடுத்துட்டு இருந்தான். ஃபன் பேண்டர் தான் பண்ண எடுத்துட்டு இருந்தான். ஆனா கேட்சை பிடிச்சிட்டு அது வந்து பண்ணா இல்லையான்ற அவுட்டான்ற வரைக்கும் ஒரு செலிப்ரேஷன் பண்ண ரொம்ப ஆளு. அது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. மேபி அந்த கேட்சோட இம்பாக்டா இருக்கலாம். அதனால ஒரு மாதிரி அண்ணா இஸ் அக்ரெசிவ் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஆந்திரால பிறக்க வேண்டியவன் டெல்லியில பிறந்துட்டான். இவ்வளவு கோவக்காரனா என்னத்த சாப்பிடுவானோ. அந்த கோவம்லாம் கிரவுண்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். அவன் வந்துட்டு எப்போ அந்த கிரவுண்டை விட்டு வெளில போறானோ அப்படி இருந்திருக்கான், எல்லா இடத்துலயும் சண்டையை போட்டிருப்பான். பட் இப்ப மேட்ச் அப்படின்னா மேட்ச்க்குள்ள மட்டும்தான். ஃபேமிலி மேன் யாரை திட்டிக்கிட்டு இருந்தாலும் அவங்களே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது. அண்ட் நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணியா, இனி மேட்ச்ல வந்துட்டு எப்படி ஜிடி வந்து மானவ் சுத்தார் கிட்ட பாலே கொடுக்கலையோ அதே மாதிரி இவனுங்க வந்துட்டு குணால் பாண்டியா கிட்ட பாலே. அதுதான் வச்சிருந்தேன். அந்த பாயிண்டே நான் தான் சொல்ல வந்தேன். நான் சொல்ல வந்தேன்டா. நான் வந்து பாக்குறேன் திவாட்டியா வந்துட்டு ஹெல்மெட் இல்லாம கேப் போட்டு நிக்கிற. என் தலைவன் எங்கடா, என் தலைவன் இருக்கானா இல்லையா பிளேயிங் லெவல்னு பார்த்தா இருக்கான். டேய் என்ன தைரியம் இருந்தா யார் இடத்துல வந்து நீ ஹெல்மெட் இல்லாம இருக்கேன்னு இருந்துச்சு. இவனுக்கு ஏன் தரலன்னு தெரியல. ஓட்டு தரும் இல்ல இவங்க மேட்ச் முடிச்சிருவாங்கன்னு இவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விக்கெட்டை தூக்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மொத்தமா இவங்களே இறக்கிட்டாங்க. நானா இருந்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 13th ஓவர் ஆட் அந்த மாதிரி இதுல வந்துட்டு குணால் பாண்டியா இறக்கியிருப்பேன். சுயாஷ் இப்போ இவன் போட்டுருந்தான்ல, ரொமாரியோ போட்டுட்டு இருந்தான்ல, அவனோட 3rd ஓவரோ 4th ஓவரோ போடும்போது நான் குணால் எடுத்துட்டு வந்துட்டு ரொமாரியோ கடைசியில வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பேட்டர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இறக்கியிருப்பேன். பட் இவங்க நான் நினைச்ச இன்னும் ஒரு 2 ஓவர் போயிருந்தா குணால் வந்து இதை வந்து தான் ஆகணும். வேற யாரும் இல்லை பவுலர்ஸ். வெங்கடேஷ் குணால் தான் வந்துட்டு அடுத்த 2 ஓவர் போட்டிருக்கணும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான பிளானிங் தான். பட் ஒர்க் ஆகல. ஆக்சுவலா நான் ரொமாரியோ பதிலா குணால் தான் போயிருப்பேன். ஏன் சொல்றேன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்னும் போது அவன் நல்லா திடீர்னு பவுன்சரி இதுவெல்லாம் போட்டா சின்ன சாமி மாதிரி எச்சு பட்டுலாம் 6 போவாது இருக்க கிரவுண்ட் சைஸுக்கு. அதனால நான் வந்து கண்டிப்பாவே குருணாலுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துதான் பார்த்திருப்பேன். குருணால் என்ன நல்லா தான் பண்ணிருக்கான். அவன் என்ன அசால்ட்டா வச்சிட்டு இருந்தான் இவ்வளவு நாள். அம்மா குருணால்ன்றீங்க அசால்ட்டா? இல்ல நீ ரொமாரியோ ஷெப்பர்ட் சுந்தர் விக்கெட் எடுத்த உடனே நீ குருணாலுக்கு போயிருக்கலாம். ஏன்னா ஸ்பின்னர் டேக் ஆன் பண்ணுவான். ஓகே ஸ்பின்னர் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் யாரும் இல்லையே ஸ்பின்னர். ஷாருக் கானுக்கு பயந்து நீ குருணால் எடுத்துட்டு வரலன்னா எனக்கு புரியல. அவனுக்காக பயந்து குருணால் எடுத்துட்டு வரலையா, இல்லாட்டி வந்து திவாட்டியா அடிச்சிருவான்னு சொல்லிட்டு குருணால் எடுத்துட்டு வரலையா? நான் சொல்றேன் இதுல யாருக்கு வேணா அகைன்ஸ்ட் எல்லாம் போட்டுருவான். பட்லர் வேணா டேக் ஆன் பண்ணிருப்பான், இப்படி யாருக்கு வேணா குருணால் போட்டுப்பான். அதுதான். ஸோ இது வந்துட்டு குருணாலுக்கு வந்துட்டு மேபி எப்படி அவன் எடுத்துக்கிட்டான்னு தெரியல. மேபி அவன் ரொம்ப சில்லா எடுத்துக்கிட்டானா, இல்லாட்டி கொஞ்சம் அஃபண்ட் ஆயிட்டானான்னு தெரியல. மேபி ஹர்திக் மாதிரி இருக்க மாட்டான்னு அது தெரியும். பட் இட்ஸ் ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு போக்குல ஹர்திக் கஷ்டம். ஸோ அவ்வளோதான் இந்த மேட்ச்சுக்கு எனக்கு இருக்கிறது.
அதிக ஃபேக்ட் தானே இது. பவுலிங் கொடுக்கலனா கோச்சுப்பான், கேப்டன்சி கொடுக்கலனா கோச்சுப்பான், இது கூட இப்போ ஹர்திகை பத்தி அனுப்பல பேசியே ஆகணும் கைஸ். அனுப்பலாம் கோச்சுப்பான். எனக்கு வந்துட்டு ஒரு டைம்ல நானும் அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து இந்த டைம்ல வந்து வி ஷுட் ஸ்டாண்ட் ஆன் ஹிம். நல்லாவும் போலிங் போட்டான், நல்லாவும் பேட்டிங் ஆனா அவன் டீம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. என்னதான் நீ சொன்னாலும் அவன் டீம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேது. அவன் நேற்று மேட்ச்ல ரொம்ப நல்லாவே தான் விளாட்னான். 260 வர வேண்டியது வந்து இவ்வளவு கம்மியா வந்துச்சு. அவன் போலிங்கும் நல்லா தான் போட்டான். எனக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு அவனை பார்க்க இப்போ. அந்த அளவுக்கு என்னடான்ற மாதிரி ஆயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் கைஸ், மும்பை இந்தியன்ஸ் என்ன மாதிரி டீம் அது தெரியுங்களா? மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பத்தி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட கேட்காதீங்க, சென்னை ஃபேன்ஸ் கிட்ட கேளுங்க. அதே தான் சென்னையை பத்தி அவனுக்கிட்ட போய் கேளுங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் தான் வச்சிருந்தோம். பொலாடு எப்படி ஒரு இது ஃபினிஷரோ அதே மாதிரி தோனின்ற மாதிரி ஃபினிஷர் போது பயங்கர கிளாஷா போயிட்டு இருந்துச்சு. பாண்டியாவும் எனக்கு தெரியல, எனக்கு வாயடைச்சு போயிருவாங்கன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி 240 இந்த போலிங்கை வச்சு 120 நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். ரோஹித் சர்மாலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காண்டா. அவங்க அப்போ ஃபார்ம்ல இருந்தாங்க, இப்போ இவங்க ஃபார்ம்ல இல்ல கைஸ். ஃபார்ம்ல இல்ல, நல்லா இல்ல. பும்ராவும் ரொம்ப சும்மாலாம் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அஷ்டாங்க பும்ராவை செம்மடி வச்சாங்க. பும்ராவை 50 ரன் 54 ரன்லாம் அவன் ஸ்டாண்டர்டுக்கு தரவே கூடாது. அஷ்டாங்க பும்ராவை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பும்ரா தான் நீ மெயின் பவுலர். ஏன்னா பும்ராவை தான் டிபெண்ட் எடுத்து விட்டான். ஹெட்லாம் அந்த இது லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே ஃபர்ஸ்ட் பால் எடுத்து சொருவனா ஸ்ட்ரைட்ல. என்னதான் அவன் டயர்டா இருக்க, எல்லாருமே அதே வேர்ல்ட் கப் முடிச்சு தானே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இது இருக்கும். உனக்கு வேணா நீ கேட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீ எடுக்க மாட்டேற. அப்படி இருக்கும்போது எல்லாரும் கிரிட்டிசைஸ் இருக்கும்போது இவருக்கு மட்டும் கிரிட்டிசைஸ் இருக்காது. அது வந்து ரொம்ப ஒரு பார்ஷாலிட்டி பார்த்த மாதிரி ஆயிடும்ன்ற ஒரு ரீசனால தான் சொல்றோம். மற்றபடி இஸ் கோட் லெஜண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா இப்போ வந்து பும்ராவும் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, போல்ட்டும் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, நமந்தீர் கேட்ச புடுறானா அதுவும் கிடையாது. எனக்கு தெரியல கைஸ். ஆல் அரவுண்ட் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் ஆனாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்கை ஊட்டியே அவனை வந்து நான் பேசவே விரும்பலடா. நான் லிட்டரலா பேச எனக்கு புரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் அவனுக்கு எனக்கு தெரியல. அவன் நான் இப்ப சொல்றேன் பாரு, அவன் இந்தியா டீம் கேப்டனா இருக்கிறதால தானே ட்ராப் பண்ணாம வச்சிருக்காங்க. ஓப்பனா சொல்றேன்டா நான், அவன் இந்தியா டீம் கேப்டனா இருக்கிறதால தான் அவன் ட்ராப் பண்ணாம வச்சிருக்காங்க. டு பி ஆனஸ்ட், வில் ஜாக்சன் அவன்லாம் வந்து அவ்வளவு ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வில் ஜாக்சன் அதுதான் சொல்ல வந்தேன். சொல்லு நீ சொல்லு. இல்ல அவங்க ரெண்டு பேரும் லிட்டரலா வந்து செம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இப்போ சாம்சன் வந்துட்டு எப்படி சிஎஸ்கேக்கு மும்பைக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டாண்ட் நின்னானோ அந்த மாதிரி வந்துட்டு ரிக்கில்டன் நின்னுட்டான். ஓகே, அதே மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோல போகுது கேம். சீரியஸும் ஒரு ஃப்ளோல போகுது. அழகா அவனுங்க எவ்வளவு ஸ்கோர் தேவையோ 240 அடிச்சானுங்களா நேத்தி. 240 எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறான் டீமை. 240 நிக்க வைக்கிறான் ஒரு டீமை. அதுல உனக்கு சரி ஓகே, உனக்கு வந்துட்டு பவுலர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, எல்லாம் ஓகே. இம்பாக்ட் சப்போ ஒருத்தர் எடுத்துட்டு வந்தீங்க, ஷர்துல் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு. பவுலிங்கும் கொடுக்கல, அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? உங்களுக்கு ரகு சர்மான்னு ஒரு ஸ்பின்னர் உள்ள வச்சிருக்கீங்க, அவனை கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். நான் பகத்துக்கே போயிருப்பேன்டா. ஒரு மேட்ச் அடிவாங்க, நான் பகத்துக்கே போயிருப்பேன்டா. நான் பகத் போயிருக்கலாமே. பகத் கூட போயிருக்கலாம். சரி, எடுத்துட்டு வந்த ஷர்துல் தாக்கூர் ஓவர் கொடுத்தியா? இல்ல. உனக்கு அப்புறம் அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்னத்துக்கு நீங்க உள்ள எடுத்துட்டு வரீங்க? சம்மந்தமே இல்லாம நம்ம மும்பை மேட்ச் பேசுறோம், பட் பேசிதான் ஆகணும். சம்பந்தமே இல்லாம எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமே. வில் ஜாக்ஸ்க்கு ஒரு ஓவர் கொடுக்குற நீ டெத்துல கொடுத்துருக்கலாமே. அவனுக்கு தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு தான். there is no fighting spirit to Mumbai Indians. அதுதான் பிரச்சனை. ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லாம இருக்கீங்கடா டேய். ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லாம பஞ்சாப் இருந்துச்சுடா ஒரு காலத்துல, ஆர்சிபி இருந்துச்சுடா ஒரு காலத்துல, வேற யாரு சின்ன சின்ன பூனே ஒரே சொந்தமான டீம் இருந்துச்சுடா. மும்பை இந்தியன்ஸ்டா வரலாறு எடுத்து பாடுறா. அடிக்கும் ஒரு அளவுக்கு மேல பண்ண முடியாதுடா தருண். எனக்கு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடி ஃபர்ஸ்டே முடிச்சிட்டான். இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் பாரு, இவன் ஐ மீன் நமந்தீர், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்களோட பால்ஸ் வந்து 28 பால்ஸ் ஆடி இருக்காங்க. அட்ச ஸ்கோர் 3 பேர் சேர்த்து 31 தான். என்னடா அட்லீஸ்ட் நீங்க வந்து எனக்கு அடிச்சுதான் இல்ல, நீங்க ரிக்கல்டனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தா அவன் எங்கேயும் அடிச்சிருப்பான் ஸ்கோர். வாட் எவர் வி சே 240 சம ஸ்கோர் தான். அதுவே உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல, எனக்கு என்னன்னு தெரியல கைஸ். நல்லா போட்டான்டா பாண்டியா நல்லா போட்டான். நல்லாதான் போட்டான். பேட்டிங் நல்லா தான். எனக்கு தெரிஞ்சு இனிமே வந்துட்டு ரோஹித் கையில தான் இருக்கு கேம். ரோஹித் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி அதை வந்துட்டு மிஸ் மேட்ச் பண்ணி அப்படி இப்படி இது பண்ணி தேத்தி எப்படி இந்த கேம் எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. ரிக்கில்டனை ட்ராப் பண்ண மாட்டாங்க, வில் ஜாக்ஸை ட்ராப் பண்ண மாட்டாங்க.
போல்ட்டு எனக்கு தெரில. நான் திருப்பி சொல்றேன். போல்ட்டை வந்து நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, நீ அதுக்கு இவன் தீபக் சாகரே எடுத்துட்டு வந்துட்டு போங்க. ஸ்விங் தானே வேணும், போட்டோம், அவனே போட்டோம். உங்களுக்கு ஃபாரின் ஸ்லாட் ஒன்று இதாகும். அழகாக வந்துட்டு கசன்ஃபரியும் இவனையும் வச்சு ஆடுங்க. அவ்வளோதான். வேற எதுவும் சொல்ல முடியாதுடா. கஷ்டம்டா இந்த டீமை வச்சுக்கிட்டு. அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுடா. நான் இதுதான் இந்த பாயிண்ட் தான் வந்தேன். டாப் 5 டு டாப் 6, இந்த டாப் 6 பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கிறது தான் டாப் 4ல வந்து சண்டை இருக்கும். மிச்சபடி வர எந்த டீமுக்கும் சண்டை இருக்காது. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவன் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ் கிடையாது. லிட்டரலா அவனுங்க அப்படியே டபுளா இருக்கானுங்க, நம்ம கீழே இருக்கோம். நம்ம 6-6னா அவனுங்க 10 12 13ங்கிறானுங்க. ஸோ ரொம்பலாம் ஓப்பனா சொல்றேன், சென்னையுமே எனக்கு தெரிஞ்ச அவுட் ஆஃப் இதுதான் இருக்கு. எனக்கு என்னன்னா பஞ்சாப், ஆர்ஆர், ஆர்சிபி, சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். எதனா ஒரு சான்ஸ் இருந்தா ஜிடி உள்ள வரலாம். அப்படி இல்லைன்னா நான் இது வந்து கொஞ்சம் பைத்தக்கார மாதிரி சொன்னான்னு நீங்க சொல்லலாம், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர சான்ஸ் இருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேற எதுக்கும் அவ்வளவு பெரிய சான்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கொல்கட்டா ஒரு ஃபார்ம் கெயின் பண்ணிட்டாங்க. மேபி ஒரு சின்ன கற்பனை. கற்பனை வந்துட்டு புதைச்சிரு, அது வேணையே வேணாம். சீரியஸா சொல்றேன். ஏன்னா பவுலிங் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிருக்காங்க. பட் பேட்டிங் எனக்கு தெரியல. அவங்க வந்துட்டு காம்பினேஷனே அடி வாங்கி ஃபின்னால எடுத்துட்டு வந்து திருப்பி ஃபின்னாலனுக்கே போனா கூட வாய்ப்பு இருக்கு. ஃபின்னாலனுக்கு போறதுக்கு நீ அழகா வந்துட்டு சுனில் நரேன் ஓப்பனிங் ஆட வச்சிடலாம்னு சொல்றேன். எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அவன் ஒருத்தன் டீம்லயே இருக்கான். ஒரு ஃபாரின் ஸ்லாட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அழகா எடுத்துட்டு வாங்க. பத்திரானாலாம் வந்துட்டான், தூக்கி சொருவுங்க. பத்திரானா உள்ள ரச்சின் ஆடுவீங்க. ரச்சின் கூட இருக்கான் ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு. அவனை எடுத்து அடி ஆட வச்சு பாருங்க. இப்பயும் உனக்கு இல்ல, எனக்கு தெரியும். நான் சுனில் நரேன் ஓப்பன் ஆட வச்சுட்டு ரச்சினை மிடில் ஆர்டர் பார்த்துக்க சொல்லுவேன். முடிஞ்சு. அதுதான் சிம்பிளா முடிஞ்சிடும் கேம். சோ அவ்வளவுதான் இந்த மாதிரி. சின்ன சேஞ்ச் இருக்கும். சுனில் நரேன் மேல வந்துருவான், பத்திரானா உள்ள வந்துருவான். சோ அதனால தான் சொன்னேன் பத்திரானா எடுத்துட்டு வரணும்னு. பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மேட்ச், இந்த மேட்சுக்கு வருவோம். நாளைக்கு மேட்ச் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபைன் வாங்கிட்டாரு மிஸ்டர் பராக் ஃபார் வேப்பிங் இன்சைட் த ட்ரெஸ்ஸிங் ரூம். அதுவும் கண்ணில் படுற மாதிரி வேப் அடிச்சு மாட்டிக்கிட்டாரு. 25% ஃபைன் போட்டிருக்காங்க. தேவையில்லாத வேலை இது. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆயிட்டாரு பராக். இப்போ ஆயிட்டான் பராக். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு எல்லார்ட்டையும் அடி வாங்குறது சீசனுக்கு ஒரு பொழப்பா வச்சுட்டு இருக்காரு பராக். எனக்கு தெரிஞ்சு 2023ல ஏதோ பண்ணி அடி வாங்கினா 2020 அது வந்து அவனோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான். அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா. அது ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடி தான் அவன் இது பண்ணான். அவங்க ஊர் அசாம் டான்ஸ் சம்திங் ஆடினா. அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். 2021 2022 பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அடிச்சாங்க. 2023 வந்துட்டு என்னடா பண்ணா, 2023 ஏதோ பண்ணி அடி வாங்கினா. 2024 பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இல்ல ஆமா ஏதோ திட்டுவாங்களா யார்ட்டையோ. 2024ல வந்து அனன்யா பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சர்ச் பண்ணி ஏதோ அவன மேல கான்ட்ரோவர்சி போச்சு. லைவ்ல அவன் சர்ச் ஹிஸ்டரி போய் மாட்டினாரு. ரொம்ப ஆளு லைவ்ல யூடியூப் லைவ்ல இருக்கும்போது தலைவன் சர்ச் ஹிஸ்டரியில மாட்டினான். ஆமா. சோ அது ஒண்ணு. 2025ல கேப்டன்சி வந்துட்டு சஞ்சுலேருந்து இவனுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டு அடிச்சானுங்க. ஓகே, இந்த தடவை ஃபுல் டைம் கேப்டன் ஆகிட்டார். உன்னை அப்ரிஷியேட் வேற பண்ணாங்க உன் கேப்டன்சிக்கு. எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கும் போது திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கெட்ட பேர் எதுக்குடா வாங்குற? எனக்கு புரியல. நல்லா போயிட்டு இருக்கு உன் லைஃபே வந்துட்டு இப்போ ஸ்மூத்தா போகுது. சரி நானே வந்துட்டு மண்ணை தூக்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை தூக்கி மேல போட்டுக்கிறான். அப்படியே ஏன் நீங்க வந்து வேப் தானே ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க கைஸ். அது வந்து நம்மளுக்கு வேப்புன்னு தோணலாம், இன்னொருத்தருக்கு வந்து ஸ்மோக்குன்னு தோணலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பேசிக்கா இருக்கிறது வந்து டிசிப்ளின் தான். அதுவும் நீங்க வந்து எங்க இருக்கீங்க, எங்க வந்து ஒரு லீடரோ ஒரு ஒரு டாப் லெவல்ல இருக்கீங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ், உங்களோட ஃபேன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, 300% இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். பாடுறா அரியன் பாரு. இப்ப நம்ம சொல்றோம் எஸ்எஸ்வி எல்லாம் சொல்றோம்ல, அவன் என்ன இன்ஸ்பைரிங் ஸ்டோரிடா, எங்க இருந்து வந்தான் பாருடா, அந்த மாதிரி சொல்றோம். மோயின் அலிலாம் வந்துட்டு அந்த பியரோட அந்த பேட்ச் இருக்குன்றதுக்காக சென்னைக்கு வந்துட்டு அந்த எனக்கு அந்த பேட்ச் வேண்டாம், எனக்கு சேலரி கூட வேண்டாம் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் ரிமூவ் பண்ணாரு. அந்த மாதிரி குவாஜா வந்து செலிப்ரேஷன் அப்போ இருக்க மாட்டார், கமிங்ஸ் கூடுவார். இல்ல ஷாம்பைன் இது பண்ணாதீங்க, அவன் வந்துட்டு அவங்க ரிலிஜனுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலுமே அது ஒரு நல்ல ஒரு இதுதான். ரிலிஜன் ஃபாலோ பண்றதுல அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதை நீங்க தைரியமா ஃபாலோ பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது.
நீ வேப்புன்றது வந்து அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு நான் ஆக்சுவலா எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வேப்பவே நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். இன்னும் பா ஒரு ரூரல் இது ஒரு அர்பன் இது அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் ஐ மீன் ரூரல் சைட்லாம் பாக்குற மாதிரி ஸ்மோக்கு தான்ற இதுதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவனே பண்றான், இவன் என் தலைவனே பண்றான், நான் பண்றேன்ற ஒரு தேவையில்லாத ஒரு எண்டுக்கு எடுத்து போய்விடும். அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்துட்டு யூ ஷுட் நாட் டூ தட். பண்ணவே கூடாது. அதை விட ஒரு சிம்பிளா சொல்லிட்டா ஒண்ணு, உன் கூட டீம்மேட்டா ஒரு 15 வயசு பையன் இருக்கான். ஓகே, நீ தான் வந்துட்டு ஒரு கேப்டனா எக்ஸாம்பிளா இருக்க சின்ன பசங்களுக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீ அவன் முன்னாடி பண்ண அப்படின்னா அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறான்னு சொல்ல, பட் நீ வந்து ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்ற. உன் கூட இருக்கிற ஒரு டீம்மேட்டுக்கு நீ பேட் எக்ஸாம்பிளா இருக்காது. அதை நீ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பையன் இருக்கும் போது, அண்டர் 18 ஒரு பையன் இருக்கும் போது நீ அந்த மாதிரி ஒரு வேலை பண்றது ஃபர்ஸ்ட் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் லா என்ன சொல்லுன்னு தெரியல, நான் இருக்கு இந்த ஊர்ல தப்புதான்டா. வந்து லா தப்பு. அது இது லாலாம் கிடையாது, தப்புதான். முன்னாடி யாரு சங்கக்காராலா உட்காந்துருக்கும் போது மாரலையும் எப்படி தப்பு. பண்ணுவீங்க? சங்கக்காரா அங்கங்க நான் இது வந்து அப்படியே இது அப்படியே இது பெரிய மிகப்படுத்திலாம் சொல்லல. ஒரு சீனியர் வந்தாலே ஒரு ரெஸ்பெக்டா கேஞ்சி நிப்போம். இல்ல சரி அப்படிலாம் வேண்டாம், மனசுல அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு உன்னோட 15 வயசு பெரியவர் மேலேயும் நீ மரியாதை வைக்க மாட்டேன், உன்னோட 15 வயசு கீழே இருக்க மேலேயும் மரியாதை வைக்க மாட்டேன்னா கேம் வந்து உனக்கு இப்ப இருக்க முடிஞ்சிடும்டா. தருணே 2023 என்ன பண்ணானா, கிரவுண்ட் ஸ்டாஃப் கிட்ட போட்டோ எடுத்துட்டு போனை தூக்கி போட்டான். செல்ஃபி எடுத்துட்டு. போன வருஷம். அது போன வருஷமா? அதான் லைக் ஐ டோன்ட் நோ கைஸ் வாட் வி ஆர் கோனா டேக் ஃப்ரம் ஹிம்ன்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம தோனி கிட்ட என்ன பாக்குறோம், அவர்கிட்ட இருந்து என்ன கலெக்ட் பண்ண முடியுது, இது கிட்ட இருந்து என்ன கனெக்ட் பண்ண முடியுது, இவர்கிட்ட ஹர்திக் பாண்டியா இஸ் லைக் இஸ் அன் ஆட்டிடியூட் பிளேயர், அதில் குறைய சொல்ல முடியாது. பட் பாகிஸ்தான் கூட அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன சொன்னாருன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. கிரவுண்டுக்குள்ள இருக்கும் போது அவன் பிளேயர், அப்போ அவனை கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. பாண்டியா இஸ் பாண்டியா கைஸ். அவன் தேவை, அவன் சீன் போடுறான்னா அதுதான் பாண்டியா. அப்படி இருந்தாதான் பாண்டியா. ஒரு கேம் வரும்போது காலர் தூக்கி விட்டு கெத்தா வந்தாதான் அது வந்து, ஏன்னா விட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அவன் காட்டுறான், அவ்வளவுதான். யாராவது அந்த கெத்துலாம் இருக்கும். லைக் இந்தியா என்ன வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டரா அந்த கெத்து கூட இல்லைன்னா இருக்க முடியாது. அது கெத்து வேற, ஆட்டிடியூட் வேற, இதெல்லாம் வேற, பேட் பிஹேவியர் வேற, எக்ஸாம்பிள் வேற, இதெல்லாம் வேற. அதான் வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும். தெரியல இதுல வந்து இது கொஞ்சம் சம்பந்தமே இல்ல டாபிக் தான் போவோம். அதனால நான் சொல்றேன், குழந்தைங்களா சொல்றாங்க, அவங்களாம் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு போய் நீங்க உங்க ஓட்டையே வேஸ்ட் பண்றீங்க. குழந்தை சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க தம் அடிக்க விட்டுருவியா, சரக்கு அடிக்க விட்டுருவியா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சாதாரண ஓட்டு தான் நீங்க சொல்றீங்க, ஆனா அதுல எவ்வளவு இருக்குன்றதே உங்களுக்கு புரிய மாட்டுது. எனக்கு தெரியல கைஸ். ஓட்டு தரும். நான் அப்படியே மேட்சுக்குள்ள வரேன். எனக்கு பராட் பத்தி பேசுறது போதும். ஸோ இன்னி மேட்ச் வந்துட்டு ரெண்டு டீமுமே வந்துட்டு ஒரு நல்ல இதில் ஃபார்மோட தான் வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா டெல்லி வந்துட்டு போன மேட்ச் உங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி போன வீடியோலேயே பேசிட்டோம் நிறையா. ராஜஸ்தான் வந்துட்டு ஆஃப்டர் பீட்டிங் பஞ்சாப் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சைடாக வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ கெஸ் ராஜஸ்தான் வந்துட்டு இந்த மேட்ச் திருப்பி ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அவங்க டேபிள் டாப்புக்கு போகணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது 11ல ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. எனக்கு சேஞ்சஸ் இருக்காது. அவங்க ஃபெயில் ஆனதே மிடில் ஆர்டர் தான். இப்போ ஃபெரேரா நல்லா ஆடுறான். ஹிட்மேயர் கொஞ்சம் டச் வந்துருச்சுன்னா ஹிட்மேயரும் ஃபார்முக்கு வந்துருவோம். ஜுரேல் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணா வந்துருவான். பராக் ஃபார்ம் பண்ணிட்டான் லாஸ்ட் மேட்ச். பராக் ஒரு 300 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா பராகும் வந்துட்டான். மாத்தவே மாட்டாங்க. அண்ட் இன்னொன்னு, டெல்லி வந்து நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க 260 அடிச்சு தோத்ததுதான் அவங்களோட பெரிய லாஸ்ன்னு. எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. அவனுக்கு வந்து அந்த இந்த மேட்ச் ஜிடி கூடயா ஏதோ ஒரு மேட்ச் கூட அந்த 1 ரன் ஓடாம தோத்தாங்க பாருங்க, அதுல இருந்து தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆச்சு அவங்க டீம். டு பி ஆனஸ்ட், அதுல இருந்து தான் எனக்கு அவங்க டீமே ஒரு மாதிரி ஆடி போன மாதிரி ஆயிடுச்சு. யாரு கூட? ஜிடி கூடயா? யார் கூடடா? என்னது மில்லர் 1 ரன் ஓடாம தோத்தானே. மில்லர் ஓடாம இது பண்ணது வந்துட்டு யாரு கூட தெரியல. ஐ டோன்ட் ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அது அந்த ஒரு மேட்ச் தான் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய லாஸாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதுலேருந்து கம்பேக் கொடுத்துட்டாங்க. நல்ல கம்பேக் இருந்துச்சு அவங்க கிட்டேருந்து. அண்ட் டெல்லி ஒன்றும் சின்ன டீம்லாம் இல்லை. இப்போ நான் இதில் வந்துட்டு சேஞ்சஸோட நான் ஒரு 12 சொல்கிறேன். அந்த 12 நீ பார்த்துட்டு எனக்கு சொல்லு. ஓகே, எப்படியும் வந்து டெல்லிக்கு வந்துட்டு பத்தம் நிசாங்கா வச்சு ஆட மாட்டாங்க. ஓகே, அவங்க மோஸ்ட்லி வந்து அபிஷேக் பொரேல் ஓப்பனிங் இறக்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அபிஷேக் பொரேல், கேஎல் ராகுல் ஓப்பனிங்கு, நிதிஷ் ராணா, ஸ்டப்ஸு, அதுக்கப்புறம் ரிஸ்வி,
ஏன்னா ரிஸ்வியை வந்து கொஞ்சம் நீங்கள் மேலே அனுப்புனீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கொஞ்சம் நீ அவனுங்களை வந்துட்டு 5க்கே அனுப்புங்க. ஸோ 5ல் அனுப்புனா தான் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ ரிஸ்வி, மில்லர், அக்சர் பட்டேலும் கீழே ஆட வைங்க. அக்சர் பட்டேலும் கீழே ஆட வைங்க. ஏன்னா அவன் வந்து இந்தியாவுக்கு ப்ரொமோட் பண்ணி ஆட வச்சிருக்கீங்கன்னா ஓகே, பட் உங்கள் டீமுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால நான் அக்சர் பட்டேல் கீழே சொல்கிறேன். அப்புறம் குல்தீப் யாதவ், மிச்சில் ஸ்டார்க், ஷமீரா, நட்ராஜன். எண்டில் வந்துட்டு நீங்கள் பேட்டருக்கு தேவைன்னா நம்ம அசுதோஷ் எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுலிங்க்கு தேவை அப்படின்னா ஆகிப் நபியோ விப்ராஜோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட 11 12. ஸோ நீ என்ன நினைக்கிற? இந்த டீம் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னு தான் நான் தோணுது. ஸ்டார்க் வந்தாலே ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ இங்கடியே இருக்கான்னு தான் சொல்றாங்க. ஜெயிக்கலாம். இங்கடி எனக்கு தெரிஞ்சு ஆட மாட்டான்டா. அவனை வந்துட்டு ரெஸ்ட் தான் பண்ண பார்ப்பாங்க. நான் போன மேட்ச் இந்த மேட்ச்ல நான் அவங்க எப்படியும் கொஞ்சம் ஒரு 2-3 மேட்சஸ் ரெஸ்ட் பண்ணுவாங்கடா. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டான், பட் ரெஸ்ட் பண்ணுறது பெட்டர். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சமீரா உட்கார வச்சுட்டு இங்கடி ஆட வச்சிடலாம். அதில் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அவ்வளோதான். இந்த கொஞ்சம் இந்த 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 கேம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஈஸி தான். டெல்லி வந்துட்டு கான்ஃபிடன்ஸோட வந்தாங்கன்னா ஜெயிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஆர்ஆருக்கு வந்துட்டு ஒரே சேஞ்ச் தான், ரவி பிஷ்னாய் உள்ளே கொண்டு வருது. ரவி பிஷ்னாய் வந்துட்டு ஃபிட் ஆகிட்டாரு அப்படின்னா உள்ளே கொண்டு வரலாம். அண்ட் நீ ஹெட்மேயர் ஆடுவான்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஹெட்மேயர் இதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு தான் தோணுச்சு. தசுன் சனகா வச்சு தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. தசுன் சனகா உனக்கு வந்துட்டு வேர்ல்ட் கப்லேயே காமிச்சிட்டாங்க யாருன்னு. ஸோ தசுன் சனகா பேட்டிங்கும் இருக்கும் பவுலிங்கும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. மேட்சப்ஸ் எப்படி பார்த்தாலும் ஆர்ச்சர் விசஸ் கேஎல் ராகுல் இருக்காது, பர்கர் விசஸ் கேஎல் ராகுல் தான் இருக்கும். ஆங்கிஸ் மேட்சப்ஸ்க்கு வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்க்கே இந்த பையன் ஸ்டார்ட் ஆக வேற லெவல்ல. அதுதான், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ண, அதான் சொல்ல வந்தேன் நான். ஆர்ச்சர் விசஸ் ராகுல் அண்ட் ஸ்டார்க் ஆடினா அப்படின்னா ஸ்டார்க் வர்சஸ் சூரியவன்ஷி. மேபி சொல்லலாம், யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். சூரியவன்ஷி வந்து ஸ்டார்க் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவான் தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் ஒரு 6 அடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்க் கம்பேக் கொடுக்கறது தான் வந்துட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எப்படி அபிஷேக் சர்மா வந்துட்டு வளர்ந்துருக்கான். அது ஹெட்டுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டார்க்கு 2 பேரும் வந்துட்டு எப்படி அடிச்சுக்கிட்டானுங்க சன்ரைசர்ஸ் கேகேஆரில் இருக்கும்போது எல்லாம் பார்த்துருக்கோம். எக்ஸ்ப்ளோசிவான பேட்டர்ஸையும் ஸ்டார்க்கு வந்து ஆட விட்டுருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு வந்துட்டு ஒரு 2 ஓவருக்கு போகணும்னு நினைக்கிறேன்டா. ஒரு ஓவரில் வந்துட்டு ஸ்டார்க்கை டேக் ஆன் பண்ணிட்டு அடுத்த ஓவர் ஸ்டார்க் கம்பேக் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. ஸ்டார் கொஞ்சம் ரஸ்டியா இருப்பான், அதனால கொஞ்சம் டேக் ஆன் பண்ண ஈஸியா இருக்கும். பார்க்கலாம், எனக்கு தெரியல. அந்த பையனை நீ சொன்ன மாதிரி தான், நெவர் ரைட்டா சூரியவன்ஷி தான் அடிச்சிருவான். எனக்கும் அடிச்சிருவான் தான் தோணுது. பட் ஸ்டார்க்கே லேஸ் பட்ட ஆள்லாம் இல்லை. ஸ்டார்க்லாம் வேதா பத்தி பார்த்திருக்கியான்ற கதை தான். ஸோ யாரை வேணா நீ பும்ரா அடிச்சிட்டான்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஸ்டார்க் அடிக்கணும். ஸ்டார்க் அடிச்சிட்டான் அப்படின்னா பையன் வந்துட்டு இந்த வருஷம் T20 ஆடிடுவான். நாளைக்கு தான் உனக்கு ரியல் டெஸ்டே இருக்கு. ஸோ அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அதுதான் மேட்சப்ஸு. பிளேயர் டு வாட்ச் அவுட், நீ என்ன நினைக்கிற? யாரு பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து நாளைக்கு நான் வந்து ஆர்ச்சர் சொல்கிறேன். இந்த சைடு வந்துட்டு நான் ரியான் பராகுக்கு போகிறேன். ஓகே, ரியான் பராகா. நான் வந்துட்டு டெல்லிக்கு வந்துட்டு நான் மில்லர் சொல்கிறேன். டெல்லிக்கு வந்துட்டு நான் மில்லரு. ராஜஸ்தானுக்கு வந்துட்டு நான் ஜெய்ஸ்வால் சொல்கிறேன். ஸோ நான் பேட்டர்ஸே போகிறேன் 2 சைடும். ஏன்னா ஜெய்ஸ்வால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்டார்க் வர்சஸ் ஜெய்ஸ்வால் நம்ம பார்த்துருக்கோம். ஐபிஎல்ல வந்து ஸ்டார்க்கு டேக் ஆன் பண்ணதில் ஜெய்ஸ்வாலுக்கு நிறைய இது இருக்குது. ஸோ ஜெய்ஸ்வால் அந்த விஷயத்தில் ரெட் பாலில் வேணால் ஸ்டார்க்கு அவனை வந்துட்டு விளையாட அப்படியே டான்ஸ் ஆட விட்டுருக்கலாம். ஒயிட் பாலில் வந்துட்டு இது வரைக்கும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கான் ஜெய்ஸ்வால். பால் இஸ் கமிங் ஸ்லோ. அதுதான். ஸோ ஜெய்ஸ்வால் தான் நான் நினைக்கிறேன். மில்லர் ஏன் சொன்னேன் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆப்போசிட்டாக 77 ஆவரேஜ்.
160 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ராஜஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக நல்லா விளையாடிருக்கான். ஐ கெஸ் மில்லர் வந்துட்டு நாளைக்கும் நல்லா தான் ஆடுவான்னு தோணுது. அடிக்கிற ஒரு 30 ரன்னாக இருந்தாலும் 40 ரன்னாக இருந்தாலும் இந்த ரன்னு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். நீ யாரும் சொல்ற? நான் சொல்லிட்டேனேடா. 2 பேர் சொன்னி. யார் சொன்ன? ஆர்ச்சர், ரியான் பராக். ஓகே, ஆர்ச்சர் ரியான் பராக். ஓகே, ஆர்ச்சர் ரியான் பராக்னா டெல்லியில யாரு? சி ஆர்ச்சர் டெல்லியில வந்துட்டு நான் ஐ வில் கோ வித் ஆ, இவங்க மாறுறாங்களா நாளைக்கு நான் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸ்டப்ஸா? ஓகே ஓகே. ஸோ ஹெட் டு ஹெட் 2 பேரும் 15-15 வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இது. அண்ட் 40 டிகிரி நாளைக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜெய்ப்பூர்ல. ஸோ பிச்சு ரொம்ப ட்ரையா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி சென்னையில் பண்ண தப்பா அவங்க பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரையா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமிடிட்டி ரைஸ் ஆன உடனே தண்ணி மேலே வந்துச்சு. அஸ்வின் நான் சூப்பராக சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பேட்டிங்கை சொதப்பிக்காதீங்க. ஆர்ஆர் அப்படியே விடுங்க, அது செட் ஆகிடும். இருக்கிறத வச்சு விளையாடுங்க. அஸ்வின் அண்ணா வந்துட்டு இப்ப நல்லா தான் சொல்லுவாரு. போன வருஷம் டீம்ல இருக்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்படி நம்ம சொல்லலாம், சொன்னா அடிப்பாங்க. அதான். அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம், அவ்வளவுதான். ஸோ ஓகே, வின்னர். ஸோ தட்ஸ் இட். வின்னர் எனக்கு தெரிஞ்சு டெல்லி சொல்றேன். ஸ்டார்க் வர்றதுனால ஒரு சைடா டெல்லிக்கு போறேன் நான் இன்னைக்கு. கோயிங் வித் ஆர்ஆர். ஓகே. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். அவ்வளோதான். ஃபாலோ பண்ணுங்க, பெல்ல ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ரீஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பீஸ்.